أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைமிக்க இந்த ரமலானின் அல் குர்ஆன் இறங்கிய மிகவும் சிறப்பு பொருந்திய இந்த மாதத்திலே எம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தினுடைய தூய்மையான கொள்கைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அதற்கு எதிரான கொள்கைகளை நாம் தெரிந்து வருகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஏராளமான வழிகேடுகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான சிந்தனைகளும் கடவுளால் கொண்டு வரப்பட்டவை என்றும் கடவுளால் தன் தூதர்களுக்கு வழங்கப்பட்டவை என்றும் மனிதர்கள் பலர் நம்பி செயற்பட்டு வருகிறார்கள். எமது மக்களில் பலர் இஸ்லாத்தை நன்கு அறியாததினாலும் அல்லது சொல்லப்படுகின்ற கொள்கைகளின் உள்நோக்கங்களை தெரிந்து கொள்ளாததினாலும் அதற்கு பலியாகி வீழ்ந்து வருவதை நாம் அவதானித்து வருகின்றோம். எனவே இந்த நிலையிலிருந்து எமது சமுதாயத்தையும் எங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தூய்மையான இஸ்லாத்தில் தெளிவோடு இருக்கின்ற அதே நேரம் அதற்கு எதிரான கொள்கைகளையும் அதை உடைப்பதைப் போல அமைந்திருக்கின்ற சிந்தனைகளையும் கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இருக்கின்ற ஒரு சிந்தனை தான் ஷியாக்களுடைய கொள்கைகள். இந்த கொள்கைகளை சற்று விரிவாக நாம் அவதானித்து வருகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் ஷியாக்களுக்கு தொழில்நுட்ப ரீதியிலும் விஞ்ஞான ரீதியிலும் முன்னேற்றம் இன்றைய காலத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது ஏனைய முன்னேற்றம் அடைந்த நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு அவர்களுடைய முன்னேற்றம் இருப்பதாக ஊடகங்கள் எங்களுக்கு சொல்கிறது. இதில் சில முஸ்லிம்கள் மதிமயங்கி விடுகிறார்கள். அவர்களுடைய கொள்கைகளையோ சிந்தனைகளையோ பார்க்காமல் வெறும் முன்னேற்றம் என்ற அடிப்படையில், வெறும் பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில், விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் என்ற அடிப்படையில், கலை ரீதியான படைப்புகள் என்ற அடிப்படையில் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற இஸ்லாம் பற்றி அறிவில்லாதவர்கள், அதே நேரம் ஏனைய துறைகளில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் இதை கண்டு ஏமாந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், ஷியாக்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கும் எங்களுடைய இஸ்லாத்திற்கும் எந்த அளவு தூரம் முரண்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எங்களுடைய சமுதாயத்திற்கு சரியான விளக்கங்கள் அளிக்கப்படாததே காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நாம் ஷியாக்கள் தொடர்பான கொள்கைகளை இந்த மாதத்திலே அவதானித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஷியாக்கள் அல்லாஹுவை பற்றி எப்படி நம்புகிறார்கள் என்பது தொடர்பாகவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எப்படி நம்புகிறோம், ஷியாக்கள் எப்படி நம்புகிறார்கள், அல் குர்ஆன் தொடர்பாக நாம் என்ன கருத்தை கொண்டிருக்கிறோம், ஷியாக்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பற்றி நாம் நம்புகின்ற போது, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் ஆகிய நாம் அல்லாஹு தஆலாவை பற்றி நம்புகின்ற போது 3 விஷயங்கள் முக்கிய இடத்தை பெறுகிறது. ஒன்று, அல்லாஹு தஆலாவுடைய செயற்பாடுகள் பற்றிய நம்பிக்கை. அதாவது அல்லாஹு தஆலா தான் படைக்கிறான், அவன்தான் காக்கிறான், அவன்தான் அழிக்கிறான், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நிகழ்த்துவதும் அவன்தான் என்ற நம்பிக்கை எம்மிடம் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையில் அவனுடைய செயற்பாடுகள் விஷயத்தில் நாம் மற்றொருவருக்கு பங்கு கொடுப்பதோ அல்லது அல்லாஹு தஆலா படைக்கின்ற போதே அவனுக்கு உதவியாக இன்னார் இருந்தார் என்று நம்புவதோ
அல்லது சொல்வதோ அல்லது சொல்வதை போல நாங்கள் நடந்து கொள்வதோ அவனுக்கு இணை வைப்பாக மாறிவிடுகிறது. அல்லாஹு தாலாவுடைய செயற்பாடுகள் விஷயத்தில் எங்களிடம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த உலகத்தை படைத்ததும் எம்மை படைத்ததும் காப்பதும் ஒரே கடவுள்தான் என்ற நம்பிக்கை எல்லா மக்களிடமும் இருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கை ஒருவன் முஸ்லீம் என்று சொல்வதற்கு போதுமான நம்பிக்கை கிடையாது. அல்லாஹு தாலா விஷயத்தில் நாம் வைத்திருக்க வேண்டிய அடுத்த நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய நம்பிக்கை. அல்லாஹு தாலாவுக்கென்று பெயர்களும் இருக்கிறது, பண்புகளும் இருக்கிறது. அந்த பண்புகளையும் பெயர்களையும் நாம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் அல்லாஹுவுக்கு எந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்களோ, எந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்களோ, அவைகள் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய தகுதிக்கும் அவனுடைய வல்லமைக்கும் அவனுக்கு எப்படி இருந்தால் பொருந்துமோ அப்படி இருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பெயர்களும் பண்புகளும் அல்லாஹு தாலாவுக்கு இருந்தால் எப்படி இருந்தால் பொருந்துமோ அப்படி இருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. எப்படி அவனுக்கு இருந்தால் அவனுடைய சக்திக்கும் அவனுடைய வல்லமைக்கும் பொருத்தமாக இருக்குமோ அப்படி இருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கை. அல்லாஹு தாலா சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். அவனுக்கு நிகராக அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது அல்லாஹு தாலாவை பற்றி நாம் நம்புகின்ற போது இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம். மூன்றாவது அல்லாஹு தாலாவை பற்றி நாம் நம்புகின்ற போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். எங்களை படைத்த, எங்களை பாதுகாக்கின்ற, எங்களுடைய அனைத்து விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றவன் அந்த இரட்சகன் என்பதனால் அவனுக்காகவே நாங்கள் கட்டுப்பட்டு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்காக செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் வேறு ஒருவருக்கு அந்த வணக்க வழிபாட்டில் நாங்கள் பங்கு கொடுப்போமாக இருந்தால் அதை இணைவைப்பு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த இணைவைப்பை அல்லாஹு தாலா ஒரு போதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். யாரெல்லாம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் இன்னும் ஒருவருக்கு பங்கு கொடுக்கிறாரோ அவர் தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவருக்கு உதவியாளர்கள் இல்லை என்று சொல்கிறான். யார் அல்லாஹுக்கு இணை வைத்தார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். யார் அல்லாஹுக்கு இணை வைத்தார்களோ அவர்களுடைய நல்ல காரியங்கள் அனைத்துமே அழிந்து போகும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹுக்கு இணை வைப்பது பற்றிய ஏராளமான வசனங்கள், அதை கண்டித்திருக்கின்ற ஏராளமான வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மூன்று விஷயங்களும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்ற அடிப்படையில் எம்மிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கை. சரி, இந்த மூன்று விஷயம் பற்றி ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஷியாக்களுடைய அல் காபி என்று சொல்லக்கூடிய நூலிலே வருகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். பூமி அனைத்துமே இமாம்களுக்குரியது என்று அந்த செய்தி சொல்கிறது. அதாவது பூமியிலே ஏதாவது அழிக்க வேண்டும் என்றாலும் எதையாவது உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் இமாம்கள் தான் அதை செய்கிறார்கள் என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். அதாவது ஷியாக்கள் சொல்லக்கூடிய இமாம்கள் செய்வதாக ஷியாக்கள் அதை நம்புகிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, மறுமையும் இந்த உலகமும் இமாமுக்குரியது, அவர் விரும்பிய விதத்தில் அதை வைக்கிறார், விரும்புகின்றவரிடம் அதை கொடுக்கிறார் என்று இருக்கிறது. அப்ப இந்த உலகமும் மறுமையும் இமாமுக்குரியதுதான் என்றால் அப்ப அல்லாஹ்க்கு என்ன வேலை இருக்கு? இந்த உலகத்துல விரும்புறத இமாம் செய்யறார் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை விரும்புற ஆளுக்கு இமாம் கொடுக்கிறார் என்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரத்தை தான் விரும்புகின்றவர்களுக்கு அவன் கொடுப்பதாக குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான். அதாவது இங்க ஷியாக்கள் விஷயம் என்னன்னு சொன்னால், எதையெல்லாம் அல்லாஹு தாலா தனக்கு இருக்கிறது என்று குர்ஆனில் சொல்கிறானோ அதையெல்லாம் தங்களுடைய இமாம்களுக்கு இருப்பதாக ஷியாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பை பாருங்கள். நிச்சயமாக அஹ்லுல் பைத் தான எங்களிடம் உலகம் இப்படி இருக்கிறது என்று ஒரு இமாம் சொல்லிவிட்டு
அவருடைய இரு கையையும் 10 போல சுருட்டினாராம். இரு விரல்களையும் 10 போல சுருட்டுகிறார். அதாவது அரேபியர்களிடம் இப்படி காட்டினால் 10, அதாவது சுட்டு விரலையும் பெருவிரலினுடைய அந்த இடுக்கு இரண்டுக்கும் மத்தியில வச்சு ஒரு வளைய மாதிரி போட்டு காட்டினார். அது 10 அரேபியர்களுடைய கணக்கு. 10ன்னு சொல்றதுக்கு அவங்க இப்படி காட்டுவாங்க. நம்முடைய சில பணக்காரர்கள் காய்ச்சிட்டு இப்படி ஒன்றுன்னு காட்டுவாங்க. அது என்னன்னா அது 1 லட்சம் அல்லது 1 கோடி அவங்களுடைய ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அது போயிட்டு இருக்கும். அரேபியர்கள் 10க்கு இப்படி ஒரு வளையம் போட்டு காட்டுவாங்க. அப்ப அந்த இமாம் சொல்றாராம், எங்களிடம் இந்த உலகம் ஒரு உருண்டையை போல ஒரு வட்டம் போல எங்களுடைய கையில் அது இருக்கிறது. நாங்கள் விரும்புகின்றவாறு அதை புரட்டுகிறோம் என்று இமாம் சொல்லுவதாக ஷியாக்களுடைய அல் இஹ்திசாஸ் என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எந்த அளவுக்கு அல் குர்ஆனுக்கும் அசுன்னாவுக்கும் முரண்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்தாலே விளங்கிக் கொள்ள முடியும். இதற்கென்று குர்ஆன் வசனங்களையோ ஹதீஸ்களையோ நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்து சகோதரர்களுடைய கொள்கைக்கும் இதற்கும் எந்த மாற்றமும் கிடையாது. அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரில் ஒரு செய்தியை இட்டுக்காட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கூபாவில் ஒரு மிம்பர்ல பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொன்னாராம். என்னன்னா, உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்ற வசனத்தை ஓதிட்டு, பெற்றோர் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் தான் உங்க எல்லாரும் பெற்றோரும், நீங்க எல்லாரும் உபகாரம் செய்ய வேண்டியது எங்களுக்கு தான் என்று அலி ரலி விளக்கினாராம். அலி ரலி இதை சொல்லல, அலி ரலியுடைய பேர்ல சொல்றாங்க. அப்ப ஒரு மனுஷர் இருந்தால ஒரு ஆள் ஒளிம்பி, அலியே, ஹிஜாஸ்ல மக்காவுல மதீனாவுல நீ குழப்பத்தை ஏற்படுத்தின மாதிரி கூபாவிலையும் குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாயா என்று கேட்டாராம். அப்ப உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு அந்த மனிதரை இப்படி பார்த்தாராம். பார்த்தோன்னு அந்த இருந்த மனிதர் உடனே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காகமா மாறி அப்படியே பள்ளியுடைய ஒரு மூலையில போய் இருந்து காகம் கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாராம். அப்ப இந்த தகவல் எங்களுக்கு என்னதை சொல்லுது என்றால், அலி ரலியை கோபிச்சால், அலி ரலி கிட்ட ஏதாவது நீங்க தவறுதலா பேசி ஏதாவது செஞ்சால் அலி ரலி நினைக்கிற மாதிரி உங்களை மாத்தி போட்டுருவாரு என்ற தகவலை எங்களுக்கு இது சொல்லுது, ஷியாக்களுக்கு அது சொல்லுது. அப்ப அலி ரலி விஷயத்தில் கூடுதல் பக்தி அவர்களுக்கு இந்த தகவல் ஊட்டுகிறது. நம்ம முரண்பற்றப்படாது, முரண்பட்டா ஒருவேளை நம்மளை கழுதையாக்கி போட்டாருண்டா, நம்மளை காகமாக்கி போட்டாருண்டா, சிக்கலா வைத்திருமான்னு சொல்லி அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த தகவலை ஊட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களில் சிலர் ஷியாக்களுடைய நூல்களை, தூது இது போன்ற நூல்களை வாசிக்கின்ற போது அவதானமாக வாசிப்பது கிடையாது. ஒரு சந்தர்ப்பம், நான் அக்கரைப்பற்று என்ற ஊருக்கு சென்ற இந்த சந்தர்ப்பத்திலே என்னை ஷியாக்கள் தொடர்பாக பேசுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு தூது சஞ்சிகையை நான் பார்த்தேன். அந்த சஞ்சிகையிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க. அந்த கதை இன்ட்ரெஸ்டா இருக்குது, வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. வாசகங்களை அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அதுல எல்லாம் நல்லா செய்வாங்க, வாசகங்களை நல்லா வாசிக்கிற மாதிரி அமைச்சு அப்படி எழுதுவாங்க நல்லா. அப்ப நல்லா இன்ட்ரெஸ்டா வாசிட்டு போகுது. கடைசியில அந்த கதை முடியக்குள்ளதான் எனக்கு விளங்கிச்சு இந்த கதையில ஏதோ பிரச்சனை இருக்கேன். திரும்ப அந்த கதையை வாசிச்சேன். எனக்கு திரும்பவும் அது பிடிபடலை. 3வது தடவை வாசித்தேன். அப்போது அதிலே சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் எனக்கு விளங்கியது. அதிலே என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குழந்தை மரணிக்கிறது. அந்த கதையில ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை மரணிக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு அந்த குழந்தையை பார்த்துட்டு அழுகுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்ப பிறகு அலி ரலி கிட்ட என்ன விஷயம், ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்க போய் தான் சுருக்கம், என்ன விஷயம்னு கேட்கப்படுது. அப்ப அலி ரலி சொன்னாரு, இந்த குழந்தை மரணிச்சிருக்குது, அதே டைம்ல சுவர்க்கத்துக்கு இது போகுது என்று அலி ரலி சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை சுவர்க்கத்துக்கு போற இதை பார்த்து அலி ரலி சந்தோஷப்படுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நேரத்தில் அலி ரலியை விட தாழ்த்தி அலி ரலியை மேன்மைப்படுத்தி இந்த சம்பவம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி அதிகமான சம்பவங்கள் எங்களுக்குள் புழங்குகின்ற பல சஞ்சிகைகளில் இருக்கிறது. நாங்கள் நிதானமாக வாசிக்கின்ற போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பயப்பட்டுக்கிட்டு தான் தங்களோட தகவல்களை சொல்லுவாங்க.
அல்லாஹு தஆலா சொல்கிறான், சனுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபருர் ருஅப, நாங்கள் நிராகரித்தவர்களுடைய உள்ளத்தில் பயத்தை போடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் வீரியமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க, பயத்தோட தான் சொல்லுவாங்க. எதுக்குள்ளனாலும் ஒன்றுக்குள்ள செருகி காணாத மாதிரி மறைச்சு தான் என்ன செய்வாங்க, தகவலை சொல்லி ஒரு களத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகு தாங்க விரும்புறதை எல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. மனிதன் இன்னொரு ஆளுக்கு அடிமைப்பட்டுட்டான் என்று சொன்னால் அவன் சிந்திக்க மாட்டான், யோசிக்க மாட்டான், சொல்றதையெல்லாம் உண்மைப்படுத்திட்டே போவான். அரபுல சொல்லுவாங்க, ஹுப்புக ஷை தோமி ஓ துசிம், நீ ஒன்றை நேசிக்கிறது உன்னை செவிடனாகவும் குருடனாகவும் மாற்றிவிடும் என்று சொல்வார்கள். நாம ஒன்றை முழுமையா நேசிச்சிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு நல்லது கெட்டதெல்லாம் நம்மளுக்கு விளங்காது, முழுமையா அதுக்கு பின்னால ஓடிட்டே இருப்பாங்க. அதான் இங்க ஷியாக்களுடைய பிரச்சாரத்தில் அவர்கள் மேற்கொள்கின்ற கைங்கரியமாக இருக்கிறது. அதே நூல்ல வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, சலூனி கபுலான் தப்கிதுனி என்ற நூல்ல வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. ஷியாக்களுடைய செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் சம்பவங்களாகத்தான் இருக்கும். அப்ப இந்த செய்தியில அவங்க சொல்றாங்க என்னென்றால், ஒரு தடவை அலிரலி கூபாவில் ஒரு மிம்பர்ல உரையாற்றிட்டு இருக்கிறார். உரையாற்றும் போது அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, மக்களே, நான் உங்களை விட்டு மறைந்துடுவதற்கு முன்னால் எதையெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுமோ அதையெல்லாம் கேட்டுக்குங்க என்று சொல்றாரு. அப்ப மக்கள் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பவும் சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்தினுடைய வழிகளை பற்றி எல்லாம் தெரியாது, வானத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி மறைவான விஷயங்களை பத்தி என்கிட்ட கேளுங்க என்று அலிரலி சொன்னார். சொன்ன உடனே அப்ப அதுல இருந்து ஒரு மனுஷர் ஒளிம்பி, அப்படின்னா இப்ப ஜிப்ரீல் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பாபம் என்று சொல்லி சொன்னார். சொன்னோன்னா அலிரலி மேலையும் பார்க்கிறார், வலப்புறமும் பார்த்தாராம், இடப்புறமும் பார்த்தாராம், பார்த்துட்டு கீழையும் பார்க்கிறாரு, பின்னுக்கும் பார்க்கிறாரு, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கேட்ட மனிதனை பார்த்து நீதான் ஜிப்ரீல்னு சொன்னாராம். நீதான் ஜிப்ரீல் என்று சொன்னாராம். அந்த மனிதர் உடனே அவருக்கு ரெக்கம் முளைச்சி பறந்து போயிட்டார் வானத்துக்கு. பிறகு போனதுக்கு பிறகு கூடியிருந்த மக்கள் கேட்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி அதை நீங்க இவர் தான் ஜிப்ரீல் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று கூடியிருந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அலிரலி சொல்றாராம், நான் வானத்தை பார்த்தேன், அர்ஷ் வரை பார்த்தேன், அங்கே எல்லா படைப்பினங்களும் எனக்கு தெரிந்தது, ஜிப்ரீல காணல. வலப்புறம் பார்த்தேன், பூமி முழுக்க நான் தேடி பார்த்தேன், வலப்புறம் பார்த்தேன், இடப்புறம் பார்த்தேன், கீழுக்கு பார்த்தேன், 7 பூமிகளுக்கும் கீழே நான் பார்த்தேன், எல்லா படைப்பினங்களும் தெரிந்தது, ஜிப்ரீல மட்டும் காணல. அப்பதான் எனக்கு பிடிச்சிச்சு, ஓஹோ நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் இந்த வேலையோ என்று சொல்லிட்டு இவர் தான் ஜிப்ரீல் என்று நான் விளங்கிட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னாராம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை ஒரு ஆள் சொல்ற போது இதெல்லாம் யோசிக்காத மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படாத மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லலாம். ஆனா எங்களுக்கு ஒரு அளவு தெளிவு இருக்கிறது, கொள்கையில ஒரு அளவு தெளிவு இருக்கிறதுன்றதுனால அலிரலியை எங்க கொண்டு வைக்காங்கன்றது எங்களுக்கு இந்த சம்பவத்தை பார்க்கிற போது விளங்குது. அல்லாஹ்வுக்கு மேலால அலிரலியை இந்த சம்பவம் சித்தரிச்சு காட்டுறது எங்களுக்கு தெரிய வருது. அது மாதிரி அல்லாஹு தாலாவுக்கு பெயர்களும் பண்புகளும் இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவுக்கு பெயர்களும் பண்புகளும் இருக்கிறது என்று நம்புகிறார்கள், ஆனால் அதற்கு அர்த்தங்கள் கிடையாது என்று சொல்கிறார்கள். உதாரணமா, யார் நசீர் இருந்தா கோச்சிக்காதீங்க, நசீர் ஒரு ஆள் இருக்கார். நசீர்ண்டா என்ன, உதவி செய்யறது என்று அர்த்தம். ஆனா அவரு உதவி செய்யறதே இல்லை, கஞ்சனா இருக்கார், கொடுக்கிறதே இல்லை. அப்ப நாம என்ன சொல்லுவோம், அவரோட பேருக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுவோம், அவரோட பேருக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லுவோம். இஹ்சான் என்று ஒரு ஆள் இருக்கார். இஹ்சான் என்றால் மத்தாக்களுக்கு இரக்கம் காட்டுறவன், மத்தாக்களுக்கு உதவி செய்யறவன் அர்த்தம். ஆனா அவன் சுத்த மத்தாக்களுக்கு அநியாயம் செய்யற ஆளாகவும் மத்தாக்கள புடுங்கி தின்றவனாகவும் இருக்கான். அவனை பார்த்து நாம என்ன சொல்லுவோம், இஹ்சான் தான் பேரு, ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லை சொல்லுவோம். அப்ப இது மாதிரிதான் இந்த விஷயம். அல்லாஹு தாலா பார்க்கிறான், ஆனா அவன் பார்க்கறது இல்ல. யாரு பார்க்கா, அலிரலி தான் பார்க்காரு. இது உண்மையில அல்லாஹு தாலாவை கேவலப்படுத்துற ஒரு வேலையா அல்லது அல்லாஹ்வை புகழ்ற வேலையா? கேவலப்படுத்துற வேலை. அல்லாஹ் உதவி செய்கிறான், ஆனா அவன் உதவி செய்யறல. இமாம்கள் தான் உதவி செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, ஆனா அவன் பார்க்கறது இல்ல, இமாம்கள் தான் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அதனால அவன் பிடிக்கிறது இல்ல, இமாம்கள் தான் பிடிக்கிறார்கள். என்ன இது
அப்ப அல்லாஹு தஆலாவை கேவலப்படுத்துவதை போல அவர்களுடைய நம்பிக்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, தௌஹீத் என்ன? நாம தௌஹீத் என்ன சொல்றோம்? வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துவது. எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்வதுதான் நாங்க தௌஹீத் என்று சொல்றோம். ஆனா ஷியாக்களும் தௌஹீத் என்று சொல்கிறார்கள். அவங்கள்ட்ட தௌஹீத் என்ன? ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அலிரலிக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் சொந்தமானது என்று சொல்வதுதான் அவர்களிடம் தௌஹீத் என்று நம்புறதுதான் அவங்கள்ட்ட தௌஹீத். ஷிர்க்குண்டா என்ன? நம்மள்ட்ட அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் இன்னும் ஒருவருக்கு பங்கு கொடுக்கிறது. ஆனா ஷியாக்களிடம் ஷிர்க் என்னென்றால் அஹ்லுல் பைத்துகளுக்கு சொந்தமான ஆட்சியில் இன்னும் ஒருவருக்கும் பங்கு கொடுக்கிறது. இப்ப நாம எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்க எங்களுக்கு புரியுது. ஆனா முஸ்லீம்கள் சொல்லிட்டு தான் இருக்கான். நம்மளுக்குள்ள இவ்வளவு கொள்கையும் வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் சொல்லிட்டு தான் நம்மளுக்குள்ள இருக்கான். நாமளும் அவனை முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தான் நம்மள இருக்கிற பெரும்பான்மையான ஆக்கள் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை பாருங்க. அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்றான், நிச்சயமாக உனக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் வகை அறிவிக்கப்பட்டிருக்கு என்னென்றால் அவர்கள் இணை வைத்தால் அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் வீணாகி போகும் என்று வகை அறிவிக்கப்பட்டிருக்கு அல்லாஹு தஆலா சொல்றான். நீ இணை வைத்தாலும் உண்ட அமல் வீணாகிரும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்தை விளக்குற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காபியில வரக்கூடிய ஒரு அறிவிப்புல நீ இணை வைத்தால் என்பது நீ அலிக்குரிய ஆட்சியில் இன்னும் ஒருவரையும் கூட்டு சேர்த்தால், அலிக்குரிய ஆட்சியில் இன்னும் ஒருவருக்கும் பங்கு கொடுத்தால் உன்னுடைய நல்லறன்கள் வீணாகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் என்று அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த சிறுக்கண்டா என்ன? அலிரலிக்கு சொந்தமான ஆட்சியில இன்னும் ஒருவருக்கும் பங்கு கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், என்னை நபியாக அனுப்பியவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் மலைகள் போன்று அமல் செய்து கொண்டு நாளை மறுமையில் வருவார். ஆனால் அவர் அலியின் ஆட்சி அதிகாரத்தில் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தால் அவருடைய அமல் அல்லாஹு தஆலாவிடம் எந்த பெருமதியற்றதாகவும் போய்விடும். நாளை மறுமையில் நரகத்திலே அல்லாஹு தஆலா முகங்குப்புற அவரை தள்ளி விடுவான். அப்ப இந்த அமல் எல்லாம் இல்லை. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தமானவர் என்று நாம நம்பணும். அதாவது ஷியாக்கள் சொல்ற மாதிரி நம்பணும். அவரை நேசிக்கணும், அது போதுமானது. ஒரு அடியான் நாளை மறுமையில் 70 நபிமார்கள் செய்த அமல்களோட வருவானா? 70 நபிமார்கள் சும்மாவா? நம்ம நினைச்சு பார்க்கலாமா? அப்படி பெரிய அமலோட ஒரு அடியான் வருவானா? ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் ஆட்சி சொந்தம் பண்றதுல நம்பிக்கை இல்லாம வருவானா? அவன் அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்தில் போடுவானா. அவன் அமல் எதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டானா. அப்ப இங்க நம்மட நம்பிக்கை எல்லாமே முஸ்லிம்கள் நாம வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கையுமே ஷியாக்கள்கிட்ட இமாம்களை வச்சுதான் சுத்துது. அவங்கள வச்சுதான் எல்லாமே அமைஞ்சிருக்கிறத நாங்க பாக்குறோம். இபாதத்துனா என்ன? ஷியாக்கள்கிட்ட இமாம்களை நேசிக்கிறது. நம்ம இபாதத்துனா என்ன சொல்லுவோம்? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து, தான தர்மம், நல்லா இருக்கிறது, நல்ல பண்பாடோட நடக்கிறது, இதான் நம்மள்ட்ட இபாதத்து, வணக்க வழிபாடு. ஆனா ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுண்டா என்னென்றால் இமாம்களை நேசிப்பது. தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ அவங்களுக்கு கடமை கிடையாது. இமாம்களை நேசிச்சுட்டாங்கன்றால் அவங்களுக்கு சுவர்க்கம் உறுதியாகி விடுகிறது. அதுக்கப்புறம் என்னத்துக்கு தொழுகை? சுவர்க்கம் உறுதியாயிட்டா அதுக்கப்புறம் என்னத்துக்கு ஹஜ்ஜி? அதுக்கப்புறம் என்னத்துக்கு நோன்பு? இப்ப எதுவுமே தேவை கிடையாது. இந்த இமாம்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தும் முகமாக இமாம்களுடைய கபறுகளை அவங்க ஜியாரத் செய்யணும். அதான் அவங்களோட கடமை. நாங்க இமாம்கள நேசம் வச்சிருக்கிறோம்ங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக, வெளிப்படுத்துறதுக்காக அவங்க இமாம்களுடைய கபறுகளை ஜியாரத் செய்ய வேண்டும். சும்மா ஜியாரத் செய்ய வேணாம், பெரிய பெரிய கூலி அதுக்கு இருக்குது. பாருங்க, காபியில வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, இமாம் ஹுசைனுடைய கபரை தரிசிப்பது 20 ஹஜ்ஜுக்கு நிகராகும். மேலும் உம்ரா ஹஜ்ஜை விடவும் சிறப்புக்குரியதாகும். ஒரு தரம் ஹுசைன் அலியுடைய கபரை ஷியாக்கள நம்பிக்கைப்படி ஒரு தரம் சரிசிச்சுட்டு வந்தால் 20 ஹஜ்ஜி செஞ்சதுக்கு நிகராம். சுப்ஹானல்லாஹ். இந்த அமல்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியவும் இல்லை, சஹாபாக்களுக்கு தெரியவும் இல்லை, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லவும் இல்லை. இப்ப ஷியாக்களுக்கு மட்டும்தான் இந்த அமல்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்புல பாருங்க, ஷியாக்களுடைய இமாம்களில் ஒருவருடைய கபரை யாராவது ஒருவர் தரிசித்தால் அவருக்கு 80 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிகள் செய்த நன்மை கிடைக்கிறது. அப்ப என்னதுக்கு இந்த ஆள் தொலை?
ஒருவர் ஹுசைனுடைய கபரை சரியான அடிப்படையில் தரிசிச்சுட்டு திரும்பினாரா இருந்தால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல திரும்புகிறார். சரியா ஹஜ்ஜிக்கு வாரத சொல்லிட்டு அங்கல மாதிரியா ஒரு ஆள் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ற விதத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்தார் என்றால் அவர் என்ன செய்யறாரு, ஹஜ்ஜில இருந்து திரும்பும் போது அன்று பிறந்த பாலகனை போல எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு திரும்புறாரு. இதே விஷயத்தை அப்படியே டோட்டலா மாத்தி ஹுசைனுடைய கபரை யார் தரிசிச்சுட்டு வந்தாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல திரும்புகிறார். இப்ப விளங்கிட்டா? அப்ப இஸ்லாத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் டோட்டலா மாத்தி அவங்களுடைய இமாம்களுக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறத பார்க்கணும். கஅபத்துல்லாவை நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், கஅபத்துல்லாவை நம்ம கூடுதலா மதிக்கிறோம். எல்லாருமே தொழுகையில என்ன செய்யறோம், முன்னோக்கிறோம். முஸ்லிம்களுடைய முக்கியமான ஒரு சின்னமா அது இருக்குது. இந்த கஅபத்துல்லா ஷியாக்கள்கிட்ட என்ன மரியாதைக்குரியதா? இல்லை. ஒரு தரம் ஒரு அறிவிப்பு சொல்லுது, அவங்களோட பிரதானமான நூல்களில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு சொல்லுது, கஅபத்துல்லா ஒரு தடவை தன்னை பெருமையா பேசிக்கிட்டான். என்னண்டு, நான் தான் அல்லாஹு தாலாவுடைய பூமியில சிறந்த இடமா இருக்கிறேன், என்னை நோக்கித்தான் எல்லா மக்களும் வருகிறார்கள், அல்லாஹு தாலாவால் புனிதப்படுத்தப்பட்ட இடமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கஅபத்துல்லா தன்னை பற்றி பெருமை அடித்துக் கொண்டதா. அப்ப அல்லாஹு தாலா உடனே கஅபத்துல்லாவுக்கு சொன்னானா, மௌனமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கர்பலா அமைந்திருக்கிற இடத்தினுடைய சிறப்பு இல்லை என்றால் உன்னை நான் படைத்திருக்க மாட்டேன். அல்லாஹ் கஅபத்துல்லாஹ் சொல்றானாம், கர்பலா ஹுசைன் அலி அடங்கப்பட்டிருக்கிற இடம், அந்த இடத்துல சிறப்பு மட்டும் இல்லைன்றா உன்னை நான் படைச்சிருக்க மாட்டேன். அந்த மண்ணுடைய சிறப்பு இல்லை என்றால் நீ சிறப்பிக்கப்பட்டிருக்க மாட்டாய், படைச்சிருக்க மாட்டேன். அந்த மண்ணுக்குரிய சிறப்பு இல்லை என்றால் உன்னை நான் சிறப்பித்திருக்கவும் மாட்டேன். எனவே கர்பலாவுக்கு சங்கை செய்து அடிபணிந்து மௌனமா நீ இருக்கணும், இல்லாட்டி சுஹ்துபிகி உன்னை நான் கோபித்து விடுவேன், உன்னை நான் நரகத்துல போட்டு தண்டிப்பேன் என்று அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாஹ்வுக்கு சொன்னான். கஅபத்துல்லாஹ்வை தண்டிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு அதுல? கஅபத்து அந்த கல்லை போட்டு என்னது தண்டிக்க? அப்ப புத்திக்கும் சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லாம வெறுமனே கர்பலாவுடைய புகழை உயர்த்தணும்ன்றதுக்காக, கர்பலாவை பெரிய ஒரு இடமாக மக்கள்கிட்ட காட்டணும்ன்றதுக்காக கஅபத்துல்லா தானே இன்னைக்கு முஸ்லீம்கள் உள்ளத்துல இருக்குது, அதை இல்லாமக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நினைஞ்சிருக்கிறாங்க ஷியாக்கள் இட்டு காட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஷியாக்களுடைய அறிவிப்புகளை எல்லாம் நாங்க பார்த்தோம்னா அல்லாஹு தாலாவை படைப்பாளன் அவங்க நம்பல, அழிக்கிறவன் என்று நம்பல, அல்லாஹு தாலாவுடைய செயற்பாடுகள் பற்றி எந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை, அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பண்புகளையும் அவர்கள் நம்பவில்லை, அல்லாஹு தாலாவுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் நம்பவில்லை, அல்லாஹு தாலாவை நாங்கள் தொழுகின்ற போது காபாவை முன்னோக்குகின்றோமே அந்த காபாவுக்கும் புகழ் இருப்பதாக அவர்கள் நம்பவில்லை. அப்ப டோட்டலா அல்லாஹ் பற்றி எப்படி அவங்க நம்புறாங்கன்றது எங்களுக்கு இங்க தெரிய வருது. இப்ப இது எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு முரண்படுகிறது என்பது நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாட்டி ஒருத்தர் முஸ்லீமாவும் இருக்க முடியாது. இதெல்லாம் நம்பினதுனாலதான் நாமெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம மதிக்கிறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நாம என்ன சொல்றோம்? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதரை அனுப்பினான். வலக்கத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹுவை வணங்குமாறும் அவன் அல்லாத தாகூத்துகளை விட்டு நீங்குமாறும் சொல்லி பிரச்சாரம் செய்ய சொல்லி ஒவ்வொரு தூதுவர்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த அடிப்படையில இறுதியா இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய சமுதாயத்தில் அவரை பின்பற்றுவதுதான் எல்லோருக்கும் கடமை. அவருக்கு பிறகு யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ மறுமை நாள் வரைக்கும் அவரை தான் பின்பற்றணும். எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம் எல்லாரும் செஞ்ச பிரச்சாரம் என்னென்றால் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அவன் அல்லாதவைகளை விட்டு விடுங்கள் என்றுதான் எல்லாருமே பிரச்சாரம் செஞ்சாங்க. இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வேதம் தான் இறுதியான வேதம். இது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆனா ஷியாக்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருக்கு அதையும் நாங்க தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான தூதர் கிடையாது ஷியாக்களுடைய நம்பிக்கை. முதல்ல அவர தூதுத்துவத்துக்கே அடி விழுந்துட்டு. அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷியாக்கள் எதிரானவர்கள் என்பது இங்க எங்களுக்கு தெரியுது. உண்மையான தூதர் அலி தான் என்று ஷியாக்கள் நம்புறாங்க. அது போல இன்னொரு நம்பிக்கை என்னடா ஷியாக்கள்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பு என்ன நாம சொல்றோம்.
அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தானோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு எற்றி வைக்க வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், நீ எழும்பி மற்றவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். வரப்பக்க ஃபகப்பிர், உம்முடைய இரட்சகனை பெரியவன் என்று சொல்லு, அவனை பெரிதுபடுத்து என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் செய்ய சொல்றான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பு. ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லும்போது ஷியாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் என்ன பொறுப்பு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று பிரச்சாரம் செய்வதுதான் அவர்களுடைய பொறுப்பு. அப்ப இதுக்காக தான் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் மக்காவுல கஷ்டப்பட்டது, மதீனாவுல கஷ்டப்பட்டது, தாயிஃப்ல கல்லடி வாங்கினது, மக்காவுல அவ்வளவு துன்பங்களை சந்திச்சது எல்லாமே அலி தனக்கு பிறகு கலீஃபா வருவார்ன்றதுக்காக தானா ஷியாக்களுடைய கருத்து. இன்னும் ஒரு அவர்களுடைய நம்பிக்கை என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது, வமா அரசல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உன்னை இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதர்கள் அனைவருக்கும் பொதுப்படையானவராக உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனா இந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் அனுப்பப்படல, அவர் அனுப்பப்பட்டிருக்காரு, தூது செய்தி அவருக்கு வருது, அவருடைய பொறுப்பு என்னன்னா அதை அலிரலிக்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிடணும். அலிரலி தான் மத்தாக்களுக்கு அதை சொல்லுவார், எப்ப இதை சொல்லணும் எப்ப சொல்லப்படான்ற செய்தி எல்லாம் அலிரலிக்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. நவுது பில்லாஹி மின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியாதாம், அலிரலிக்கு தான் தெரியுமா. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அலிரலிக்கிட்ட அவர் கொடுத்துடணுமாம். அலிரலி அவருக்கு விரும்பின மாதிரி என்ன செய்வாராம், அதை பிரச்சாரம் செய்வாராம். அப்ப இங்க உண்மையான தூதர் யாரு, அலிரலி தான். இப்ப மக்களுக்கெல்லாம் செய்தியை கொண்டு போறவரு அலிரலி என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த நம்பிக்கைக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்பதை கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக எற்றி வைக்கவில்லை என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கணும். நம்ம என்ன சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதையெல்லாம் அறிவித்தானோ அதையெல்லாம் முழுமையா ஒன்று மிச்சமில்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எற்றி வைத்து விட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம். அல் குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு பாதிப்பு வர மாதிரி வசனங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு இறக்கின வசனத்தை கூட ரசூலுல்லாஹ் மறைக்கல, மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன், அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நான் மக்களுக்கு சொல்லணும்ங்கிறதுக்காக. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிற மாதிரி வாசகங்களை எல்லாம் குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம். அப்ப தன்னை கண்டித்து இறக்கிய ஒரு வசனத்தையே ரசூலுல்லாஹ் மத்தாக்களுக்கு சொல்றார் என்றால் மற்ற வசனங்களை சொல்லாம இருப்பாரா? கண்டிப்பா மற்றவைகளை சொல்லியிருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுல வச்சு மக்களை பார்த்து கேட்கிறாங்க, மக்களே, நானும் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறேன், அவனுடைய தூதர் வந்து என்னுடைய உயிரை கைப்பற்ற இருக்கிறார், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் அலாஹல் பல்லக், நான் அல்லாஹு தஆலா சொன்னதை எல்லாம் எட்டி வைத்து விட்டேனா என்று மக்களிடம் கேட்கிறார்கள். அப்ப மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எட்டி வச்சிட்டீங்க, எங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறீர்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள். 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி அல்லாஹும்ம ஃபஷத், விரைவா இதற்கு நீ சாட்சியார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கம் பூரணத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது செய்தியை முழுமையாக எட்டி வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் முழுமையா தூது செய்தியை எட்டி வைக்கல என்றால் மார்க்கம் முழுமைப்படுத்தப்படாது. மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புறதுனாலதான் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது உருவாக்கினால் அது பித்அத்னு நாங்க சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக மார்க்கத்தை எற்றி வைக்கல என்றால் பித்அத்தின் கதைக்கு இடம் இருக்காது. இப்ப முழுமையா வந்துட்டதுனாலதான் இதுல இல்லாத வாரதெல்லாம் பித்அத் என்று நாங்க சொல்றோம். ஆனா ஷியாக்களை வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமையாக எற்றி வைக்கவில்லை. அது தொடர்பா வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பாருங்க.
நிச்சயமாக நபி அவர்களின் காலம் மிகவும் குறைவாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் மிகவும் குறைவா இருந்துச்சாம். எத்தனை வருஷம்? 23 வருஷம். 23 வருஷம் குறைவான காலம். அவருடைய காலத்தில் யுத்தங்கள் இருந்தது. அது மாதிரி அவருடைய காலத்தில் அவரை ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் அவர் சொல்லுவதெல்லாம் உண்மைப்படுத்துபவர்களாக இருக்கவில்லை. அவர் சொல்றதையெல்லாம் உண்மைப்படுத்துறாங்களா சஹாபாக்கள் இருக்கலையா? இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கல என்று சொல்லி ஷியாக்களுடைய முக்கியமான ஒரு அறிஞர் ஷிஹாபுத்தீன் அன்-நஜஃபி என்பவர் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மக்களை பத்தி அவர் சொல்றார் என்றால், எந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் தரையில் விழக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்களோ, எந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்களுடைய உயிரையும் விட தயாராக இருந்தார்களோ அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றத முழுமையா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கலையா? அப்ப இதை ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்கலாமா? நிச்சயமா ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டான். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களால் தான் இத்தகைய செய்திகள் ஷியா என்ற போர்வையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் புகுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பழைய அறிவிப்புன்னு விட்டுருங்க. நம்ம கொமைனி சொல்றாரு, கேளுங்க என்ன சொல்றாரு என்றால், நிச்சயமாக நபிமார்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. முடிஞ்சு போச்சு எல்லாம் சேர்த்து. அப்ப எல்லாத்தையும் மூடியாச்சு. முன்னுக்கு போன நபிமாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லார பணியையும் அப்படியே மூடுற மாதிரி கொமைனி சொல்றாரு. அவர் குடியரசின் இஸ்லாமிய குடியரசினுடைய தலைவராக இருக்காரு. உலகத்தினுடைய பெரிய முஸ்லிம்களுடைய தலைவராக என்ன செய்யப்படுறாரு? கொண்டாடப்படுறாரு. வருடா வருடம் அவருக்கென்று விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு? எந்த நபிமாரும் அல்லாஹ் தஆலா அனுப்பிய நோக்கத்தை பூர்த்தி செய்யலையா? அப்ப யாரா பூர்த்தி செய்யறதுன்னு கேட்டால், எதிர்காலத்தில் 12வது இமாம்னு ஒரு ஆள் வருவாரு. அவர்தான் அல்லாஹ் தஆலா அனுப்பிய நோக்கத்தை, நபிமார்களின் போதனையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்லி அவர் சொல்றாரு. மஸ்அலத்துல் மஹ்தி என்ற நூல்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம பழைய யூதர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்கள் தான் இது. ஷியா இன்றைக்கு இருக்கிற ஷியாக்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? கொமைனி சொல்றாரு, அவங்களுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதே விஷயத்தை தான் இன்று இருக்கின்ற ஷியாக்களும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் வச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னடா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல தோழர்கள் அமையலையா? நல்ல தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமையலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? இந்த உலகத்தில் பெரியதொரு மாற்றத்தை உருவாக்கின ஒரு ஆள். அவர் பெரியதொரு மாற்றத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் அவரை அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். அவருக்கு அந்த அளவுக்கு கூடுதலான நபர்கள் உதவியாக இருந்தார்கள் என்று அர்த்தம். அவருக்கு உதவியாளர்களோ ஏற்றுக்கொண்டவர்களோ இல்லாமல் பெரியதொரு மாற்றத்தை அவரால் உருவாக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை உலக இஸ்லாத்தினுடைய எதிரிகளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை நபியை நேசிப்பதை போன்று நேசிக்கின்ற எந்த மக்களையும் உலகத்தில் நாங்கள் காணவில்லை என்று சொல்கிறார்கள். நபியை அந்த சஹாபாக்கள் நேசிப்பதை போன்று உலகத்தில் யாரும் யாரையும் நேசிப்பதாக நாங்கள் காணவில்லை என்று முஸ்லிம் அல்லாதவர்களே சஹாபாக்களை பற்றி புகழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த ஒரே காரணத்திற்காக, அவரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக சஹாபாக்கள் நாட்டை விட்டு செல்கிறார்கள், சொத்தை இழக்கிறார்கள், தங்களுடைய தலைமைத்துவங்களை இழக்கிறார்கள், அந்த சமுதாயத்தில் இருந்த புகழை இழக்கிறார்கள், மானத்தை இழக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தைக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனா இந்த கயவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசிப்பவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு கல் நெஞ்சம் மிக்கவர்களாக இந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 10க்கும் உட்பட்ட சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்களாம். எந்த அளவுக்கு மோசமான கருத்துக்களை இவர்கள் விதைக்கிறார்கள் என்று பாருங்கள். ஹப்பாப் இப்னு அரத், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸஅப் இப்னு உமைர், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் கேட்டு கண்ணீர் வடிக்காத முஸ்லிம்கள் கிடையாது. இவர்கள் எல்லாம் என்னத்துக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதுக்காக தான் செஞ்சாங்க. ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, இவெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னையா? அம்மார் அலி, யாசிர் அலி 2 ஒட்டகங்களில் கட்டப்பட்டு இருவேறு துருவங்களில் துரத்தப்பட்டு 2ஆக கிழிக்கப்படுகிறார். ஆனா நடிச்சுட்டு தான் கிழிக்கப்பட்டாராம். எந்த கூழ்முட்டையாவது இப்படி யோசிப்பானா? ஒருத்தன் நடிக்கிறேன்னு சொன்னா என்னத்துக்காக நடிக்கணும்? உயிரை பாதுகாக்கிறதுக்காக நடிக்கலாம், மானத்தை பாதுகாக்கிறதுக்காக நடிக்கலாம், சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நடிக்கலாம், தலைமைத்துவத்தை அடைந்து கொள்வதற்காக நடிக்கலாம். இது எதுவுமே இல்லாம ஒட்டகத்துல 2 பக்கம் கட்டி 2ஆ கிழிக்கப்படுறதுக்காக எவனும் நடிப்பானா? இந்த மாதிரி மோசமான கருத்துக்களை ஷியாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் விதைப்பதையும், அவர்களுடைய பிரதானமான நூல்கள், இன்று வரை அச்சிடப்பட்டு கொண்டிருக்கின்ற நூல்கள் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் ஷியாக்களிடம் இருக்கின்ற நம்பிக்கை இது. அடுத்தது அல் குர்ஆன் விஷயத்தில் ஷியாக்கள் என்ன நம்பிக்கையோடு இருக்காங்கங்கிறத நாங்கள் சுருக்கமாக அவதானித்தால், அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடங்களில் இறக்கி வைக்கப்பட்ட இறுதி வேதம் அல் குர்ஆன் என்று நாங்கள் நம்புகிறோம். முந்திய வேதங்கள் எல்லாவற்றையும் இந்த குர்ஆன் மாற்றிவிட்டது என்பது அல் குர்ஆனுடைய கருத்து. மற்ற எல்லா வேதங்களிலும் இருக்கின்றவை இந்த குர்ஆனில் இருக்கின்ற அதே நேரம் அவைகளில் இல்லாத பல செய்திகளையும் இந்த குர்ஆன் உள்ளடக்கி இருக்கிறது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் யார் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும் என்பது அல் குர்ஆனுடைய கருத்து. அதுபோல இந்த அல் குர்ஆன் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அற்புதமான ஒரு வேதமாக உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாராலும் முறியடிக்கப்படாத பல சவால்களை இந்த குர்ஆன் இன்று வரைக்கும் சுமந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களால் முடியும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் சேர்த்து கொண்டு இது போன்ற ஒரு மறையை உருவாக்கி காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு முடியாது என்றால் 10 அத்தியாயங்களை உருவாக்கி காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு முடியாது என்றால் ஒரே ஒரு அத்தியாயத்தை ஏனும் உங்களால் முடியும் என்றால் உருவாக்கி காட்டுங்கள், ஜின்கள் மனிதர்கள் எல்லோரையும் நீங்கள் இதற்கு உதவியாக அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக அல்லாஹு தஆலா அவனுடைய வேதம் இது என்பதை நிரூபிப்பதற்கு சொல்லுகின்ற சாட்சியங்களாக சவால்களாக இவைகள் இருக்கிறது. 1400 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் குர்ஆன் இருக்கிறது. அதற்கு காரணம் அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதை நாம் தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு மறையை யாரும் எதுவுமே செய்துவிட முடியாது. நம்ம பாதுகாக்கிற மாதிரி இல்லை அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு. இதனால தான் இஸ்லாமிய வரலாற்றில் அல் குர்ஆன ஒரு ஆள் பொய்ப்பிச்சிட்டார் என்றால் பிறகு அவர் முஸ்லீம் என்று சொல்ல இயலாது. நம்மளுக்கு இருக்கிற எல்லாமே குர்ஆன் தான். நம்மளுக்கு இருக்கிற ஆதாரம் குர்ஆன் தான். குர்ஆன்ல பிரச்சனை ஒரு ஆள் சொல்லிட்டார் என்றால் அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தை சொல்ல மேலாது, அதுக்கப்புறம் அவர் முஸ்லீம் சொல்ல மேலாது. இந்த உலகத்தில் குர்ஆன் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் முஸ்லீம்களும் இல்லைன்னு ஆயிரும். இப்ப குர்ஆனும் இல்லைண்டா முஸ்லீம்களும் இல்லை அதான் அர்த்தம். இப்ப குர்ஆனை ஒரு ஆள் பொய்ப்பிச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் இருக்க முடியும். இதனாலதான் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் குர்ஆன் விஷயத்தில் நிறைய சந்தேகங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. குர்ஆன் விஷயத்தில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை புகுத்துவதற்கு முனைந்தார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முனைஞ்சாங்க. ஆனா ஷியா என்ற போர்வையில் அவைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் செஞ்ச எல்லா முயற்சிகளும் ஷியா என்ற போர்வையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அவங்க சொல்ற முதல் நம்பிக்கை என்னென்றால் குர்ஆன் விஷயத்தில் ஷியாக்கள் இருக்கிற நம்பிக்கை அது நபிக்கு இறங்கினது இல்லை. யாருக்கு இறங்கினது? அலி அலிக்கு இறங்கினது. இரண்டாவது நம்பிக்கை, இதை நாம மேலுக்கு சொல்லிட்டோம். இரண்டாவது நம்பிக்கை என்னென்றால் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மனித கையாடல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஷியாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றேன் என்ன,
அல்லாஹ் சொல்றான், நான் தான் இந்த குர்ஆனை பாதுகாக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். ஷியாக்கள் சொல்றாங்க என்னண்டு, இல்ல உண்ட பாதுகாப்புல பிழை இருக்குது, நவுது பில்லாஹி மின்ஹா. மனிதர்கள் இதுக்குள்ள இல்லாததையெல்லாம் நுழைச்சிருக்கிறாங்க, மனித கையாடர்களுக்கு இது உட்படுத்தப்பட்டிருக்கிறது, இதை நம்ப முடியாது என்று ஷியாக்கள் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்திற்கு முரண்படுகிறார்கள் என்பதை இந்த அவர்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மாதிரி அல் குர்ஆனுடைய வசனங்களை மாற்றுகின்ற அதிகாரம் தங்களுடைய இமாம்களுக்கு இருக்கிறதுன்னு ஷியாக்கள் நம்புறாங்க. குர்ஆன்ல சில முந்தி இறங்கிய வசனங்களை பின்னால் சில வசனங்கள் மாற்றி இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும், மது தடை செய்யப்பட்ட அந்த சம்பவம். ஃபெஸ்டுக்கு மதுவை அல்லாஹு தஆலா 3 கட்டமாக தடை செய்கிறான். அல்லாஹு தஆலா ஃபெஸ்டுக்கு சொல்றான், மதுவுல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, ஆனா தீமை தான் கூட இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது சொல்றான், நீங்க தொழுகைக்கு நெருங்குற போது மதுவை அருந்தாதீங்க. மூணாவது மொத்தமா தடை வந்துச்சு. அப்ப முன்னுக்கு போன அந்த 2 வசனங்களும் பின்னால் வந்த வசனத்தினால் மாற்றப்பட்டு விட்டது. அது மாதிரி குர்ஆன்ல சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவா சொல்லுவாங்க. உதாரணமா தொழுங்கேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், லுகர பத்தி சொல்லல, சுபஹ் 2 ரகாத்துன்னு சொல்லல, மகரிபு 3 ரகாத்துன்னு சொல்லல, இஷா 4 ரகாத்துன்னு சொல்லல. இதெல்லாம் சுருக்கமா குர்ஆன்ல சொல்லப்படுது. ஜகாத் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, விரிவா இதெல்லாம் சொல்லல. இப்படி சுருக்கமாக அல் குர்ஆனில் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரிவாக விளங்கப்படுத்தி சொல்வார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பு. இந்த 2 விஷயமும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு யாரும் இதை கையடிக்க இயலாது. குர்ஆன்ல இந்த மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கிறது, ஆனா இதை மாத்திக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா ஷியாக்களுடைய நம்பிக்கைப்படி அவர்களுடைய இமாம்களுக்கு இந்த மாதிரி மாத்திக்கலாமா, இமாம்களுக்கு இந்த மாதிரி மாற்றுறதுக்கான அதிகாரம் இருக்கிறது என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரில் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ பேசாத அல்லாஹுவின் வேதம். அலி ரலி குர்ஆனை காட்டி சொல்றாங்களாம், பேசாத அல்லாஹுவின் வேதம், நான் தான் பேசும் அல்லாஹுவின் வேதமாக இருக்கிறேன் என்று அலி ரலி சொல்றாங்களாம். அப்ப அந்த வேதத்தில் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. இதுக்கெல்லாம் மேலால போய் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கும் இமாம்களுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் கிடையாது. இமாம்களோட பேசினாங்க இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பேச்சு தான், இமாம்களோட பேச்சு கிடையாதுன்னு ஷியாக்கள் சொல்றாங்க. நவுது பில்லாஹி மின். அப்ப இந்த மாதிரி ஷியாக்கள் அல் குர்ஆன் விஷயத்தில் மோசமான நம்பிக்கைகளை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி அல் குர்ஆனுக்கு மறைவான அர்த்தங்களும் வெளிப்படையான அர்த்தங்களும் இருப்பதாக ஷியாக்கள் சொல்கிறாங்க. இதை என்னத்துக்காக இவங்க உருவாக்கிட்டாங்கன்னு பின்னுக்கு நாம பார்ப்போம். ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்குதான், மறைமுகமான ஒரு அர்த்தம் இருக்கு. உதாரணமா அகீமு ஸலாத் என்று அல்லாஹ் சொல்றான். இதுக்கு வெளிப்படையான அர்த்தம் என்ன, தொழுகையை நிலைநாட்டுங்கள். மறைமுகமான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை ஷியாக்கள் தான் கேட்கணும். ஆரம்பத்தில் ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வசனத்துக்கு ஒரு வெளிப்படையான அர்த்தமும் மறைமுகமான இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இது படிப்படியா வளர்ச்சி அடையுது. எந்த அளவுக்கு பொய்யையும் புழுகையும் சொல்லணும்னு அவங்களுக்கு தேவை ஏற்படுதோ அந்த அளவுக்கு படிப்படியா பிற்பட்ட காலத்தில் வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய 2 அறிவிப்புகளை மாத்திரம் பாருங்கள். ஒரு அறிவிப்பு சொல்லுது, நிச்சயமாக அல் குர்ஆனுக்கு வெளிப்படையான ஒரு கருத்து உள்ளது, மறைமுகமாகவும் ஒரு கருத்து உள்ளது. அந்த மறைமுகமான ஒரு கருத்துக்கு 7 அர்த்தங்கள் இருக்கிறது. அப்ப ஒரு அறிஞர் ஒரு வசனத்தை சொல்லிட்டு அவர் நினைச்சதையெல்லாம் சொல்லலாம் அந்த வசனத்துல. இது இல்லையே என்று கேட்டால் அது வெளிப்படையா இல்ல, மறைமுகமா இருக்குன்னு அவர் சொல்லிக்குவார். அந்த 7 அர்த்தத்துல அது ஒண்டா போயிடும். அப்ப நினைச்ச மாதிரி இந்த குர்ஆன்ல விளையாடுறதுக்கான ஒரு அடிப்படையாக இதை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. அல் குர்ஆனுக்கு வெளிப்படையான ஒரு கருத்தும் மறைமுகமாக 7 தொடக்கம் 70 வரைக்குமான கருத்தும் உள்ளது. அப்ப அது ஒரு அளவுகோலே இல்லை, ஒரு எல்லையே இல்லை. நினைக்கிற கருத்துக்களை எல்லாம் குர்ஆனின் ஊடாக விட்டு அடிப்பதற்குரிய அடிப்படைகளாக ஷியாக்கள் இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் எதை சொல்லுது, இந்த மறைமுகமான கருத்துக்கள் எதை சொல்லுதுன்னு ஷியாக்கள்கிட்ட கேட்டா
மிராத்துல் அன்வார் என்று சொல்லக்கூடிய நூல்ல வரக்கூடிய ஒரு செய்தி சொல்லுது, இந்த மறைமுகமான அர்த்தங்கள் இமாம்களை பத்தி சொல்லுதான். அது மாதிரி இமாம்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறது, அவர்களுடைய தலைமைத்துவத்தை பற்றி சொல்கிறது, அவர்களுடைய எதிரிகளை பற்றி சொல்கிறது, அவர்களுக்கான தண்டனைகள் பற்றியும் பேசுகிறது என்று சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு ஷியாக்களுடைய இந்த வாக்குமூலத்தின் மூலம் என்ன தெரிய வருதுன்னா, இப்படி ஒரு விஷயமும் குர்ஆன்ல வெளிப்படையா இல்லைன்னு தெரிய வருது. தலைமைத்துவத்தை பற்றியும் இல்ல, இமாம்களை பற்றியும் இல்ல, இமாம்கள சிறப்பு பற்றியும் இல்ல, இமாம்கள எதிரிகள் பற்றியும் குர்ஆன்ல வெளிப்படையா இல்லைன்னு தெரிய வருது. மறைமுகமா மட்டும்தான் இருக்கான். அப்ப மறைமுகமா இருக்கி என்று ஏன் உருவாக்கிட்டாங்க என்றால் வெளிப்படையா இல்ல. எப்படியாவது குர்ஆன்ல அதை எடுக்கணும். எடுக்கிறனால் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு அடிப்படைக்குள்ளால கொண்டாடணும்ன்றதுக்காக மறைமுகமான அர்த்தம் என்ற அடிப்படைக்குள்ளால அந்த இமாம்களையும் அவங்களோட சிறப்புகளையும் அவங்களுக்குரிய விஷயங்களையும் ஷியாக்கள் குர்ஆனுக்குள்ளால கொண்டாடுறாங்க. அப்ப எனவே ஷியாக்களுடைய ஒரு அறிஞர் நினைத்த விதத்தில் குர்ஆனுக்கு அர்த்தம் செல்லுவதற்கான அடிப்படை அவர்களிடம் இருக்கிறது. என்ன மறைமுகமான அர்த்தம், 70 அர்த்தம் இன்னைக்கு ஒரு வசனத்துக்கு மறைமுகமான அர்த்தம். யாரு வேணும்னா என்னத்தை வேணும்னா சொல்லலாம் குர்ஆன்ல. அப்ப இது எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு முரண்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆன்ல நம்மள்ட்ட இருக்கிற குர்ஆன்ல எத்தனை வசனம்னு நாம நம்புறோம்? 6000 சொச்சம் வசனம் இருக்குதுன்னு நம்புறோம். ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான குர்ஆன் 17,000 சொச்சம் வசனங்கள் அதுக்கு இருக்குதாம். ஷியாக்களுடைய காபி என்று சொல்லக்கூடிய நூல்ல இந்த செய்தி வந்திருக்குது. அது மாதிரி தற்போது இருக்கின்ற குர்ஆனில் இல்லாத பல செய்திகளும் நுழைந்திருப்பதுடன் இருந்த பல செய்திகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று ஷியாக்கள் சொல்றாங்க. இது தொடர்பாக தனித்தனி நூல்கள் அதுக்கு இருக்கிறது. இந்த நேரம் போதாதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை சமகாலத்தில் இருக்கிற சில ஆட்கள் நிராகரிக்கிறாங்க, மறுக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுடைய எதிரிகள் எங்கள் மீது சேறு பூசுறதுக்காக இந்த வஹாபிகள் எங்கள் மீது சொல்றாங்க. இந்த உலகத்துல வஹாபிகள் என்ற சொல்ல கூடுதலா பரப்புறவன் இந்த ஷியாக்காரன் தான். இந்த பயங்கரவாதி வஹாபி என்ற சொல்லையெல்லாம் கூடுதலா பரப்புறவன் ஷியாக்காரன் தான். அது மத்திய கிழக்கினுடைய ஊடகங்கள், ஷியாக்களுடைய வெப்தளங்கள், அவங்களோட டிவி சேனல்களை பார்த்தால் அது எங்களுக்கு தெரியும். இந்த வஹாபிகள் என்றதின் ஊடாகவே முஸ்லிம்களுக்கு மத்தியில குர்ஆன் சுன்னாவை ஒதுக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வஹாபிகள் எங்கள் மீது இட்டுக்கட்டியவை, இப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்மையில ஒரு சகோதரனோட பேசி கொண்டிருக்கும் போது, அவர் லோ ஃபேக்கல்டி படிச்சு கொண்டிருக்கார். அவர் சொல்றார், அவரோட ஒரு ஆசிரியர், அவர் ஒரு மௌலவி, அவரோட ஒரு ஆசிரியர் ஷியா சிந்தனையால கவரப்பட்டிருக்கிறார். அப்ப அவரோட ஷியாக்கள் சம்பந்தமாக இவர் பேசி கொண்டிருந்த நேரம் அவர் சொன்னாரா, இல்ல அதெல்லாம் பொய், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இவனே இந்த வஹாபிகள் தௌஹீதுகாரர்கள் சும்மா ஷியாக்கள் விஷயத்துல போட்டு இப்படி எல்லாம் சொல்றானேல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இவ்வளவு காலமா ஷியாக்கள் இருக்கேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவர் சொன்னாராம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விஷயங்களை ஷியாக்கள் மறைத்துக் கொள்வதற்கு வஹாபி என்ற ஒரு போர்வையை அவர்கள் போர்த்திக் கொள்கிறார்கள். அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி தங்களுக்கு வருகின்ற நிறைய அம்புகளை அவர்கள் தங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க என்றால், இந்த மாதிரி கொள்கையெல்லாம் பகிரங்கமா மக்கள்கிட்ட போயிடும்டா யாரும் முஸ்லீம் என்று ஷியாவை நம்ப மாட்டான், சொல்ல மாட்டான். ஷியாக்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்ற செய்தி பாமர மக்கள்கிட்ட போனிச்சண்டா நம்மளோட சின்ன புள்ள கூட சொல்லும் இவன் முஸ்லீம் இல்லைன்னு. அதனாலதான் ஷியாக்கள் அவர்களுடைய நிறைய செய்திகளை மறைத்து வைத்திருக்கிறார்கள். முக்கியமான அவர்களுடைய நபர்களுக்கு தான் அந்த செய்திகள் தெரிகிறது. எது எப்படியோ அல்லாஹு தஆலா தன் மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அதனால் யாரு என்னத்தை மறைச்சாலும் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை சதிகளையும் அல்லாஹு தஆலா வெளியில கொண்டு வந்தே தீருவான். வல்லோன் அல்லாஹு தஆலா எம் அனைவருடைய கொள்கைகளையும் பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய சிறப்புகளையும் அவனுக்கு எதிரான கொள்கைகளையும் நாம் விளங்கிக் கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம